நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னென்னா எறா தொக்கு. எறா தொக்குக்கு எறாவை நல்லா க்ளீனாக கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சோம்பு போட்டு நல்லா பொரியவும் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. கட் பண்ணி வச்ச ஒரு 10 பல் பூண்டு அதையும் போடுங்க. தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி 3 போட்டு அதை சேர்த்து வதக்குங்க. சால்ட், அந்த தக்காளி வெங்காயம் வதங்க, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க, கசக்கும். 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, 3/4 கிலோ எறா எடுத்துருக்கோம், அதுக்கு தேவையானது. மிளகாய் பொடி போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வதங்கவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை மிளகாய் கீறி வச்சதை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிச்சு. இப்போ கழுவி வச்ச எறாவை போடுறோம். போட்டு எறா நல்லா வதக்கி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு போட்டோம், இப்போ எறாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு. அவ்வளோதான், வதங்கிச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், எறா தொக்கு ரெடி. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.